அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளைக்காக, இந்த வாலிபர் கொடுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் இந்த கொடுகை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வரக்கூடிய ஒவ்வொரு பேரையும் ஏசப்பா தடையில் எடுத்துப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இந்த இடம் முழுவதையும் எங்களையும் ஏசப்பா நிரப்பியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நடக்கிற ஒவ்வொரு பகுதியையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து தரலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வெளிப்படும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்கிறதான பாடல். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, நன்றி,
எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம். எல்லாரும் எழுப்பிப்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்ல தெய்வம், நீ வாக்கு மாறாத ஒரு தெய்வம். இயேசுவே நாங்களும் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் காத்ததாலே, நெருக்கப்பட்டும் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின், சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை வந்து முச்சிடிதன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சிடிதன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம்
கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வி வென்றார். என் நோய்கள் எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க காரியம் செய்வீர். சர்வஞானியே
ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய நீர் உண்மையுள்ளவர், நீர் போதுமானவர், நீர் அற்புதமானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க ஒரு தேவம், அந்த வல்லமையுள்ள தேவம் நீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இந்த காலை ஆண்டவரே இந்த வாலிபர் கொள்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும். இயேசு போல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்காக, விசேஷமாக பெண்களின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொரு நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய், ஹல்லேலூயா, படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய், வேலை ஸ்தலங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய், ஹல்லேலூயா, வெளியூர்ல தங்கி படிக்கிற வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும்படியாக, நம்முடைய தேசத்தின் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக, எல்லா விதமான துர்க்கிரியைகள், பொல்லாப்புகள் எதுவும் பிள்ளைகளை அணுகாதவாறு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக, அது மாத்திரமில்லை நம்முடைய ஆலயத்தை கடந்து வருகிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய், போக்கியும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம், விசேஷமாக இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வேலை செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த பொல்லாப்பும் ஆண்டவரே பிள்ளைகளை அணுகாதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. ஏசப்பா நீர் காத்துக்கொள்வீராக. ஏசப்பா நீர் காத்துக்கொள்வீராக. ஏசப்பா நீர் காத்துக்கொள்வீராக. ஹல்லேலூயா. உம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த சேதமும் எந்த ஆண்டவரே பொல்லாப்பும் பிள்ளைகளை அணுகாதவாறு கர்த்தருடைய கரம் இருந்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, அப்பா, இந்த நாட்களில் எங்க தேசங்களில் எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஆண்டவரே கொலை செய்யப்படுகிறாங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சாபங்கள் ஆண்டவரே, இது மாறணும் ஆண்டவரே. அப்பா, மாறணும். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே கர்த்தர் நீதியை நிலைநாட்டும்படியாக, ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய கரம் எங்க தேசத்துல இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துஷ்ட மிருகங்களுக்கு கர்த்தர் நீர் விலக்கி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்வீராக. பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, தங்கி படிக்கிற இடத்திலும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில் உள்ள பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் உள்ள பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து சென்று ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாம்பின் மேலும் சிங்கத்தின் மேலும் நடந்து செல்லத்தக்கதான கிருபைகளை, பலத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் நடைபெறக்கூடாது. கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அரசாங்க நடவடிக்கை எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் காத்துக்கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம தேசத்தின் பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துமா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து கிராம ஊழியங்களுக்காக நமக்கு சந்திக்கிற அந்த கிராம ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். இன்றைக்கு கடந்து போகிற அந்த கிராம ஊழியத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக, அநேக ரட்சிக்கப்படும்படியாக இன்றைக்கு வடக்கு ஆவரங்காடு பகுதியை கடந்து போகிறோம். கர்த்தர் அந்த பகுதிகளில் கர்த்தருடைய தூதர்கள் ஸ்தோத்திர பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அந்த கிராமங்களை ஆளுகை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்புக்காக, அந்த கிராமத்தின் ரட்சிப்புக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே,
வடக்கு அவரங்கர் பகுதிக்காக கர்த்தருடைய தூதர்கள் முன்பாக கடந்து செல்வார்களாக. ஆண்டவரே இப்பொழுதே கடந்து செல்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கிரியை செய்வீராக. அந்த ஜனங்களை கிரியை செய்வீராக. நாங்கள் கால் வைக்கும் போதே ஒரு மகிமை எங்களை மூடுவதாக. உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருப்பதாக. ஆண்டவரே எதுவும் எங்களை எதிரிட்டு வராதவாறு, எதிர்ப்புகள் வராதவாறு கர்த்தருடைய ஆவியானவர் தடையெல்லாம் மாற்றி போட்டு ஒரு விசாலமான ஒரு இடத்தையும் ஆண்டவரை கர்த்த நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் சந்திக்கிற ஜெபிக்கிற நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கிற ஆண்டவரே நாங்கள் யாரிடம் உண்மை குறித்து நாங்கள் பேசுகிற மனிதர்களை கர்த்த நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் திறக்கப்படணும், இருதயங்கள் திறக்கப்படணும். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கர்த்த நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் கால் வைக்கிற இடம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. நாங்கள் சுற்றி வருகிற இடம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே கடினமான இருதயங்கள் சதயமான இருதயமாய் கர்த்த நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்த நீர் அப்படி மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ரட்சிப்பின் அறுவடைய கர்த்தர் அந்த கிராமத்துல நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே அது பக்கத்தில் உள்ள தெற்கு ஆவரங்கர் பகுதிகளில் ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்படத்தக்கதான கிருபைகளை கர்த்த நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இடங்களை கர்த்த நீர் ஆயத்தமாக்கி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா நீர் அழித்துப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கொடியேற்றுவீராக. உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கிராம ஊழியங்களை கர்த்த நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே வாகனத்தில் கடந்து போகிறோம், டூ வீலரில் கடந்து போகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவரே உற்சாகமுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் அழைத்துக் கொண்டு வருவீராக. மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே பொருளாதார தடைகள்லாம் கர்த்தர் நீர் மாற்றும் தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் எது நிமித்த தடைப்பட்டு போகாதவாறு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நீர் நடத்தி கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், எங்களையும் பயன்படுத்தும், பிரயோஜனப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் விசுவாசத்தோடு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். சரி போடு. சரி, இது ஒரு பெயர், இது ஒரு பெயர். தெரிஞ்சவங்க கரங்களை வைத்துக்கோங்க. இது ஒரு பெயர். ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னு தெரியுதுல நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு உள்ளது 2 இருக்கு. அது என்னன்னு தெரியுதுல்ல? சரியா? தெரிஞ்சவங்க கரங்களை எடுத்துக்கலாம். இது ஒரு பெயர். நீங்கள் இந்த வாசித்த அந்த 6 அதிகாரத்தில் யாருடைய பெயர் உனக்கு தெரியுமா பாப்பா? நீ சொல்றியா? கபாரியல். சரியா? அது காப்பி, அது ரியல். கபாரியல். சரியா? சரி, அது கபாரியல் யாரு? கபரியல்ங்கிறது யாரு? தூதன். சரியா? கபரியல் யாருன்னா தேவனுடைய தூதன். சரியா? சரி. இப்போ சரி, இது ஒரு பெயர் தான். இது ஒரு பெயர். மொத்தத்தில் யோசித்து பாருங்க. நீங்கள் படித்த அந்த 12 அதிகாரத்தில் ஒரு பெயர், இதுவும் ஒரு பெயர். நீங்கள் வாசித்த 6 அதிகாரத்திலே உள்ள ஒரு பெயர் தான். தெரிஞ்சவங்க டவுட் இருக்கு. இதுவும் ஒரு பெயர். தெரியுமா பாபா? எப்படி ஏதாவது ஐடியா வருதா?
இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தேன். சரி அப்படியே கேட்டு பார்க்கட்டா? என்ன சொல்லு, சத்தமாக சொல்லு. ஆ, மிகுவேல். இல்லை இல்லை. சரி, வேற எதாவது தெரியுதா? என்ன பேருனா மிகாவேல். சரியா, அப்படிதான் சொன்னாப்லையா? மிகாவேல். மிகுவேல்னு சொன்ன மாதிரி இருந்தேன். சரி, அவள் கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. மிகாவேல் அப்படிங்கிற மிகாவேல்ங்கிறது யாரு? ஆமா, இவனும் ஒரு தூதன் தான். சரியா, மிகாவேலும் ஒரு தூதன். சரி, மூணாவது கொஸ்டின். தானியேல் தான் முதல் தரிசனத்தில் எத்தனை மிருகத்தை கண்டான்? என்ன, அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எத்தனை மிருகத்தை கண்டானுங்கிறதே வந்துருச்சு. தானியேல் தான் முதல் தரிசனத்தில் எத்தனை மிருகத்தை கண்டான்? 3 மிருகமா, 4 மிருகமா, 5 மிருகமா? எத்தனை மிருகத்தை கண்டான்? 3 மிருகம் அப்படி சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பார்ப்போம். தானியேல் முதல் தரிசனத்தில் 3 மிருகத்தை கண்டான். சரி, அப்புறம் 4. சரி, 5 யாராவது இருக்கீங்களா? 5 மிருகத்தை கண்டான் இல்லை. சரி, எத்தனை மிருகத்தை கண்டான்னா 4 மிருகத்தை என்ன செஞ்சான்? கண்டான். சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்குவாங்க. 2 இதுக்கு எந்தெந்த மிருகம்ங்கிறது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது? சரி. சிவங்கி. கொடூரமா? சரி, சிவங்கிங்கிறது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம வந்து நம்ம ஒட்டங்க சிவங்கி நினச்சிடக்கூடாது. அது புலின்னு நினைக்கிறேன். புலியை சிறுத்தை வகையை சார்ந்த ஒரு இது. அதை நம்ம கொஞ்சம் கவனம் பார்க்கணும். சரியா, சிவங்கிங்கிறது நம்ம வந்து ஒட்டக சிவங்கி நினச்சிடக்கூடாது. அது சிறுத்தை, புள்ளியாக இருக்கிற சிறுத்தை தானே? ஆமாம், அந்த மாதிரி வகையை சார்ந்தது. சரியா, அது வந்து நம்ம வந்து தவறாக புரிஞ்சிக்க கூடாது. சரி, பரவாயில்ல, சொல்லியிருக்கீங்க, யோசிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. சரி, 4வது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, யாரிடம் சொல்லப்பட்டது? சரியா, யாரிடம் சொல்லப்பட்டது? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, யாரிடம் சொல்லப்பட்டது? ஃபர்ஸ்ட் கபரியல் சொல்றவங்க. சரி, தானியேல். சரி, தரியின் இடத்தில் சொல்லப்பட்டது இல்லையா? சரி பரவாயில்ல, தானியேல். சரியா, தானிய இடத்துல. ஆமா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நம்ம வந்து ஒரு வசனம் கூட போட்டோம் நினைக்கிறேன். ஆமா, சரி பரவாயில்ல, கரங்களை தட்டிப்போம். உங்களுக்கு ஈஸியாக கேட்கணும்னு சொல்லி தான் என்ன செஞ்சது? ஆமா, கேட்டது. என்ன, அது கொஞ்சம் கஷ்டமானது கேட்கலாம். சரி, கடைசி இன்னொன்று இருக்குல்ல. சரி, தானியேல் எத்தனை வாரம் துக்கித்து கொண்டிருந்தான்? இது கொஞ்சம் நீங்க இதான். சரியா, தானியேல் எத்தனை வாரம் துக்கித்து கொண்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, துக்கித்து அழுது கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா, எத்தனை வாரம்? அதாவது 3 வாரமா, 2 வாரமா, 1 வாரமா? எத்தனை வாரம் அது சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை வாரம் தானியேல் அவன் துக்கித்து கொண்டிருந்தான்னு சொல்லி. சரியா, சரி, 3 வாரம் அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்தங்க பார்ப்போம். தானியேல் 3 வாரம் துக்கித்து கொண்டிருந்தான். சரிதானா? சரி, 3 வாரம். சரி, 2 வாரம். சரி, 1 வாரம் இருக்கு. ஆமா, 1 வாரம். சரியா, ஒரு மாசத்துல எத்தனை வாரம் வரும்? நம்மளுக்கு 4 வாரம் வரும். சரியா, நம்ம 3 தான் போடணும். ஆனா இங்குள்ள வார கணக்குங்கிறது பைபிள் பிரகாரங்கிறது அது வேற. சரியா, 1 வாரம் அப்படி பார்த்தோன்னா 7 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன, தானியேல்ல தான் நம்ம வாசிக்கிறோம். 1 வாரம் 7 வருஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, அதனால நம்ம தவற புரிஞ்சிக்க கூடாது. இது வந்து நமக்கு தெரியல, உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன், நான் விசாரிச்சு சொல்றேன். 3 வாரம். சரியா, ஆன்சர் வந்து என்னன்னா 3 வாரம் துக்கித்து கொண்டிருந்தான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது என்ன துக்கம்னு வாசிக்கலாம். 10. அடுத்து வந்து ஓசியா வந்து 5 அதிகாரம், முதல் 5 அதிகாரம் நம்ம வாசிப்போம். இது கொஞ்சம் நம்மளுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அன்பின் தகப்பனே மெச்சிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே அப்பா ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே அப்பா ஆண்டவரே நீர் கூடி வர செய்த அப்பா ஆண்டவரே உடைய தயவுக்காக நன்றி. சப்பா, அந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆசீர்வதிங்க.
அப்பா ஆண்டவரே, ஆராதனை பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஏசப்பா. இன்னும் செய்தி பகுதியில் ஏசப்பா நீங்கள் உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கென்று ஒன்றும் இல்லை ஏசப்பா, உங்கள் நாமம் ஏசப்பா எங்களை மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபங்க எல்லாம் நல்ல தகப்பனே, ஆமென். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்பவும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும்? எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. சரி, வாசிங்க 1 தீமோத்தேயு 4:12. எடுத்தவங்க யாருனாலும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மளை போல வாலிபர்களாகிய நமக்கு எழுதப்பட்ட வசனம். நம்முடைய இளமையை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது? யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய வாலிப நாட்களில் நம்ம என்னென்ன விஷயத்துலலாம் என்ன பண்ணணும்? மாதிரியா இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன காரியங்கள், ஒவ்வொரு காரியமா சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையில, ஒவ்வொரு நடக்கையில விசுவாசிகளுக்கு என்ன பண்ணணும்? மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, வார்த்தையில நம்ம எப்படியெல்லாம் முன்மாதிரியா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம வார்த்தை வந்து எப்படிலாம் இருக்கணும், என்னென்ன மாதிரிலாம் பேசணும், எந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம கர்த்தருக்கு பிரியமா பேசுறோமா, இல்லை அவருக்கு பிரியம் இல்லாதபடி வேற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல நமக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நீதிமொழிகள் 10:19 சொல்லப்பட்டபடி, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணப்பட்டிருக்கு? நம்ம வந்து அதிகமான சொற்கள் பேசும்போது என்ன பண்ணிரும்? பாவம் வந்துடும். அது நமக்கே தெரியாது. நம்ம பாவமா பேசலை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன பண்ணியிருக்கு? நம்முடைய அதிகமான பேச்சில் என்ன பண்ணிடுது? நமக்குள்ள என்ன வந்தது? பாவம் வந்துடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஒரு ராஜா சொல்றாரு. அவர் அனாவசியமா ஏதாவது பேசுவாங்களா? வேற யார் கூடயும் சேர்ந்து பேசுறது இல்லை. ஆனாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்முடைய வாய் என்ன பண்ணிரும்? அதிகமா பேசிச்சுன்னா பாவம் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் என்ன சொல்றாரு? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை என்ன பண்ணிரும்? காத்து கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாவீது ராஜா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் வேதத்துல நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய வாயில என்ன மாதிரி வார்த்தைகள் வரணும் அப்படின்னா, துதித்தலும் சபித்தலும் என்ன பண்ணிடக்கூடாது? ரெண்டுமே என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம வாயில இருந்து வரக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு வந்தா என்ன பண்றோம்? கர்த்தரை நல்லா சந்தோஷமா பாடி துதிக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? சில வார்த்தைகள் என்னது? ஏசப்பாவுக்கு பிடிக்காத தகாத வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வந்துடுது. அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார். இன்னும் ஏசப்பா சொல்லியிருக்கிறதுல மரணமும் ஜீவனும் என்ன பண்ணியிருக்கு? நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. மரணத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இதுக்கு மேலே இருக்க முடியாது, என்னால் வாழ முடியலை அப்படியே சொன்னாங்கன்னா என்ன ஆயிரும்? வாழ முடியாமலே போயிடும். நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக பேசணும். அடுத்தவங்களுக்கு நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணுறது என்கரேஜ் பண்ணுறதா இருக்கணும். அவங்களுக்கு இன்னும் இப்படி தான் இருக்கும், இன்னும் இவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வார்த்தைகள் என்னது? அவிசுவாசமாக பேசக்கூடாது. ஒரு விசுவாசமாக கர்த்தர் செய்வார், நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம், அடுத்தவங்களை தேய்ச்சுகிற, அவங்கள ஒரு ஆற்றுகிற, ஒரு காயத்தை கட்டுகிற ஒரு வார்த்தையா நம்முடைய வார்த்தை வந்து இருக்கணும். சரியா? நம்முடைய வார்த்தையில வந்து என்ன பண்ணிடக்கூடாது? அவிசுவாசங்கள் வரக்கூடாது. அவிசுவாசம்னா நம்ம யோபு சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும்ல. யோபு என்ன பண்ணாரு? சன்மார்க்கனா, நீதிமானா, உத்தமனா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவனா இருந்தாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணா? சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே போய் ஸ்ட்ரைட்டா கேட்டான். ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? கொஞ்ச நேரம் என்ன பண்ணாங்க? யோபுவை சாத்தான் கையில கொடுத்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணா? 1வது அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவன் என்ன பண்ணல? இந்த சோதனையில என்ன பண்ணல? ஒரு குறையும் சொல்லலை ஏசப்பாவை. நான் ஏசப்பா இவ்வளோ நாள் என்ன பண்ணாரு? ஏசப்பா
அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருந்தாரு, நல்ல சொத்து கொடுத்திருந்தாரு, தேவைக்கு பிள்ளைங்க கொடுத்திருந்தாரு, நல்ல விருந்து வச்சு சாப்பிடுற அளவுக்கு என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சிருந்தாரு. அந்த ஆசீர்வாதம் கம்மியாகும் போது என்ன பண்ணல அவன், ஏசப்பாவை எந்த குறையுமே சொல்லல. ஆனாலும் ஏசப்பா கிட்ட என்ன பண்ணா, நீங்க தந்தீங்க ஏசப்பா, நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், விசுவாசமா சொன்னான். அதே மாதிரிதான் நம்முடைய இப்போ பாரங்கள் நேரத்துல, கஷ்டமான நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பாவை குறை சொல்லக்கூடாது. நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நமக்காக தான் பிறந்திருக்காங்க, நமக்காக வாழ்ந்தாங்க, நமக்காக என்ன பண்ணாங்க, ஜீவனையும் விட்டு நமக்காக உயிரோடு எழும்பி இருக்காங்க. நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன பண்ணும், அவருக்கு தெரியும். என்ன பண்ணியிருக்காரு, ஏசப்பாவே சொல்லியிருக்காங்கல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது என்ன பண்ணும், உங்களுக்கு தேவையான எல்லாம் அந்த மத்தேயு 6ல் சொல்லப்பட்ட, முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா காரியம் உங்களுக்கு தேவைன்றது எனக்கு தெரியும், அதெல்லாம் ஏசப்பா என்னது, நான் உங்களுக்கு பின்னாடியே தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நாவை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் அடக்கி இருக்கணும். அதிகமான பேச்சு, ரொம்ப பேச்சினால என்னது பாவம் வந்துடும் சொல்லப்பட்டபடி, நம்ம அதிகமான பேச்சு இல்லாதபடி, இப்போ நம்ம பேசுறது வந்து என்ன நினைப்போம், நம்ம அடுத்தவங்களை பற்றி சில காரியங்கள் பேசும்போது யாருக்கும் தெரியாது, நம்ம 2 பேர் பேசுகிறோம் என்ன அப்படிதான் நினைக்கிறது. ஆனால் ஏசப்பா சொல்ற, இது பிரசங்கில ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு 10:20, பிரசங்கி 10:20 வாசிங்க. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். இந்த வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கு. நம்ம இருதயத்துல சிந்திக்கிறது கூட என்ன பண்ணிரும், இந்த ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணிரும், செய்தியை கொண்டு போயிடும். நம்ம யாருக்கும் தெரியாது, மறைச்சிடலாம். நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுனாலும் சரி, சில விஷயங்கள் வேற யாருக்கிட்டையும் பேசுறதுனாலும் சரி, யாருக்கும் தெரியாது. நம்ம அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, நிந்தித்து பேசக்கூடாது, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, குறையா சொல்லி பேசக்கூடாது. நம்ம பேசுறது என்ன பண்ணும், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குல்ல, நம்ம சுவரு கூட என்ன பண்ணுமா, நமக்கு சாட்சி சொல்லுமா. நம்ம பேசுறது இந்த சுவர்கள் கூட சாட்சி சொல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலதான் நம்ம பேசுற விஷயங்கள்ல ரொம்ப ஏசப்பாவுக்கு உண்மையா கரெக்டா நம்ம அவருடைய வார்த்தையா பேசுற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம இந்த வாலிப நாட்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது போக வெளியே கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமா பேசணும். நம்முடைய நாவல என்ன பண்ணணும், ஏசப்பா நீங்க காவல் வைங்க, நான் பேசுறது நான் இல்லை ஏசப்பா நீங்க பேசணும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறோம்னா அவங்க வந்து நீங்க பேசும்போது எனக்கு ஆறுதலா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏசப்பா என்ன நீங்க நாவை வந்து என்னது பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் நம்ம யோசுவா காரியங்கள்ல என்னாகமம் 14:7 வாசிக்கிறோம். நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. 12 கோத்திரத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல அந்த 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொருத்தரையும் அந்த கானான் தேசத்துல போய் வேவு பார்க்கறதுக்கு அனுப்பியாச்சு. இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, 10 கோத்திரத்துல உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க, அந்த தேசத்துக்கு நாம போகவே முடியாது. அந்த தேசத்துல உள்ளவங்க எப்படி இருக்காங்க, பலவான்களா இருக்காங்க. நம்ம அவங்கள பார்க்கல என்னது ரொம்ப சின்னவங்களா இருக்கோம், நம்ம அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 10 பேரும் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என்னது ஒரு 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லல, ஒரு 20% சொல்லல, 0% தான், நம்ம போக முடியாது, அந்த தேசம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த யோசுவாவும் காலேப்பும் அந்த 2 கோத்திரத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்க, அது மகா நல்ல தேசம். அவங்க 0% வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, 100% சொல்றாங்க. அது நல்ல தேசம். கானான் தேசம் எப்படி தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மையில பிரியமா இருந்தா என்ன பண்ணுவாரு, அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விசுவாசத்தோட பேசுறாங்க. அவங்களுடைய வார்த்தையினால அந்த வார்த்தையை எசப்பா கனம் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ள அந்த சந்ததிகளை கொண்டு போனாங்க. அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணணும், நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ஒரு அவிசுவாசம் உள்ள வார்த்தையா பேசாதபடி ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தையா வெளியே பேசும்போது என்ன பண்ணணும், நம்மளுடைய வார்த்தை இருக்கணும். நம்முடைய தேவனுடைய சபையில பேசுறதுனாலும் சரி, எல்லாம் வெளியே போய் பேசுறதுனாலும் சரி, நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கணும், விசுவாசம். ஏசப்பா எனக்கு செய்வாங்க, எனக்கு ஏசப்பா செஞ்சிருக்காங்க, இவ்வளவு நாள் எனக்கு செஞ்ச ஏசப்பா இன்னும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நமக்குள்ள ஒரு விசுவாசமாய் பேசுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும்.
இன்னும் மல்கிய 4 இது நிறைய பேச்சுக்கள் நம்ம எப்படிலாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தைகள் இருக்கு. மல்கியா 4:13 சொல்லப்பட்டிருக்குது, கடினமான பேச்சுகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு என்ன பண்ணீங்க, இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கேட்குறாங்க. ஆனா பேசிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லும் போது, நாங்க எங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடினமா பேசுறீங்க. இந்த மாதிரி கடினமான பேச்சுக்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இன்னும் 1 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கேடான பேச்சுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீர்கேடான பேச்சு வேற ஒருத்தரை கெடுத்து தவறா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணும், நம்ம பேசுற பேச்சு எல்லாமே எங்க இருக்கு, கணக்குல இருக்கு. நம்மளோட கண்ணீரே கணக்குல இருக்குது. அப்ப நம்ம பேசுற பேச்சுகள்லாம் கணக்குல இருக்கும்ல, கர்த்தர் வச்சிருப்பார்ல, அதுக்கான பலனை ஏசப்பா கொடுப்பாங்க. நம்ம அதனால என்ன பண்ணணும், நம்மளுடைய பேச்சுகள்ல தவறான பேச்சுகள் நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறோம்னா நம்ம இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அவன் தவறான விஷயத்த பேசக்கூடாது. அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணணும், இவன் இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது, கோவப்படுவான், இல்லை கிளம்பிடுவான், நம்ம குரூப்ல இருந்து கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய பேச்சு இருக்கணும். ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பேச்சா இருக்கணும், கடினமான பேச்சு இருக்கக்கூடாது. ஒரு அன்பு எப்போதும் என்னது, நம்ம கிறிஸ்டின்னாலே என்னது, நமக்குள்ள அன்பு இருக்கணும். அந்த அன்பு எப்போதும் வெளிப்படணும். இன்னும் 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கு, மேட்டிமையான பேச்சு, அகந்தையான பேச்சு அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பேச்சுகள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நாவுல இருந்து வெளிப்படக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருமா, வராது. நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா சரி, ஏதாவது பேச வேண்டிய இடம் வந்தாலும் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அமைதியா போகணும். நம்ம ஒரு பொய்யான பேச்சுகளும் பேசக்கூடாது. நமக்கு ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும், யோசேப்பு சம்பவத்தை வாசிச்சிருக்கிறோம். அந்த போத்திபாரோட மனைவி என்ன பண்ணா, யோசேப்பை குறித்து, நீதிமான குறித்து என்ன சொன்னா, பொய்யா ஒரு காரியத்தை சொல்லிட்டா. அப்படித்தானே, இந்த சம்பவம் தெரியும்ல. அந்த யோசேப்பு என்ன பண்ணா, சொல்லி பார்த்தான், அவ்வளவுதான். ஆனா அந்த பார்வோன் மனைவி, இந்த போத்திபாரோட மனைவி என்ன பண்ணா, தவறா ஒரு பொய்யான காரியத்தை ஒரு நீதிமான் மேல சொல்லிட்டா. ஆனா அந்த காரியம் அவனோட முடிஞ்சுதா, இப்படி தடை பண்ணி அவன் சிறையிலே இருக்கிற அளவுக்கு வந்துதா? அவன் உண்மையா இருந்ததுனால, அவனுடைய பேச்சுல அவனுடைய வார்த்தையில உண்மை இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த அந்நிய தேசத்துல, எகிப்து தேசத்துல என்ன பண்ணாரு, ஒரு அதிகாரியா, பெரிய அதிகாரியா, அவங்கிட்ட போனாதான் என்ன பண்ணும், தானியம் கிடைக்கும், உணவு. அந்த மக்கள் எல்லாருக்கும், அந்த எகிப்து மக்களுக்கே அவர்கிட்ட போற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, உயர்த்தினாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்னது, அவன் உண்மையுள்ளவனா இருந்தான், அவனுடைய வார்த்தையில என்ன இருந்தது, உண்மை இருந்தது. அதே மாதிரிதான் நம்மளுடைய நாட்கள், நம்முடைய வாலிப நாட்கள் என்ன இருக்கணும், பொய் அந்த மாதிரி பேச்சுகள் நம்ம வாயில இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா, ஏசப்பா நான் உண்மையை பேசணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா அது உணர்த்துதல்ல வரணும். நம்ம இப்படி இடத்துல தப்பா பேசிட்டோம், பொய் பேசிட்டோம், ஏசப்பா மன்னிச்சிருங்க ஏசப்பா, அந்த இடத்துல நான் சொல்லியிருக்க கூடாது, ஆனா நான் தவறா பேசிட்டேன் ஏசப்பா. அது சில நேரத்துல ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது அந்த உணர்த்துதல் வரும். நீங்க நிறைய நேரம் அனுபவிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்படி பேசிட்டோமே, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம தப்பா பேசிட்டோமே, ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டோமே, அப்படி சொல்லியிருக்க கூடாது, நம்ம வேற மாதிரி சொல்லியிருக்கணும், உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோணுதல் வரும். நம்ம ஏசப்பாக்குள்ள இருந்தா அந்த அனுபவம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும். இன்னும் வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்ம எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, பூமியானது ஒழுங்கின் 3வது வசனம் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நம்மளோட கர்த்தரோட வார்த்தை எப்படி இருந்துச்சு, வல்லமை உள்ளதா இருந்தது. ஒரு இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அதே போல நாமளும் நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும், வல்லமையா இருக்கணும். ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, இவங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும், அற்புதம் நடக்கணும். அந்த அளவுக்கு வல்லமையா ஏசப்பா அவரோட வார்த்தையை போல நாமளும் மாறும்போது, அவரோட சிருஷ்டிகள் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மன்னு சொல்லுவோம்ல, நம்மளை சிருஷ்டித்தவர் யாரு, தாயின் கருவிலே சிருஷ்டித்தாரு அவர் தான். நம்மளை எப்படி இருக்கணும், எந்த சாயல்ல வரணும், எல்லாமே சிருஷ்டித்தது யாரு, அவரு. நம்ம அவரை போல மாறணும், அவரோட சாயல் வரணும், அவரோட குணாதிசயம் வரணும், அவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி நம்மளோட வார்த்தையும் மாறணும். அப்ப அவரோட வார்த்தையில என்ன இருந்தது, வல்லமை இருந்தது. அதே போல நம்மளுடைய வார்த்தையிலேயே என்ன இருக்கணும், வல்லமை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்து தான் ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி உபாகமத்துல 20
1வது வசனத்துல அந்த லாஸ்ட் பகுதி மட்டும் வாசிங்க. உன்னோடே லாஸ்ட் உன்னோடே யுத்தம் பண்ணுகிற பட்டணம். இல்ல, அதுக்கு அடுத்து கீழே வாசிங்க. தானே எடுத்திருக்கீங்க? 20 கடைசி எடுத்தேன். 1வது வசனத்துல லாஸ்ட் பகுதி. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அதுக்கப்புறம் 4வது வசனம் வாசிங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என்ன பண்ணிருக்கு? நம்முடைய வார்த்தை பரிசுத்தமா இருக்கும்போது, அவருக்கு பிரியமான வார்த்தையை நம்ம பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம கூட வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏசப்பா நம்ம கூட வரணும்னா என்ன பண்ணணும்? நம்மளோட வாய் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்மளுடைய நடக்கைகள் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம அப்பதான் என்ன பண்ணுவாரு? நம்ம சத்துருக்களோட யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு? நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவும் அவர் நம்ம கூடவே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாலிப நாட்கள்ல என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்மளுடைய நாவு என்னது? அவர் கரத்துல இருக்கணும். எசப்பா உம்முடைய நாவா என்ன பயன்படுத்துங்க. உமக்கு சித்தமில்லாத என் நாவு பேசக்கூடாது, என் வாய் பேசக்கூடாது, தவறான காரியங்களை நான் பேசக்கூடாது, உமக்கு பிரியமான காரியங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இசப்பா நம்முடைய இளமையை குறித்து ஒருவனும் என்ன பண்ண முடியாது? அசட்டை பண்ண முடியாது. இந்த பிள்ளையா பேச மாட்டான், அமைதியா கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி என்னது பேர் சொல்லணும். இதுவா வாய் திறந்தா என்ன பண்ணுவாங்க? மூடாது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாலிப நாட்களை குறித்து இந்த பிள்ளை என்ன பண்ணுவா? தவறான காரியங்களை பேசிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? அசட்டை பண்ணிடக்கூடாது. அதனால தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில இருக்கும்போது என்ன பண்ணும்? நம்முடைய வார்த்தையில ஒரு பரிசுத்தம் இருக்கும், ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை நம்மிடத்துல இருந்து வெளிப்படும். சீர்கேடான பேச்சுகள் வரக்கூடாது, கடுமையான பேச்சுகள் வரக்கூடாது, தீமையான பேச்சுகள் வரக்கூடாது. நம்முடைய பேச்சுகள் எல்லாம் என்ன இருக்கு? நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய கணக்குல இருக்குது. நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதனால நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம அவரிடத்துல ஜெபிக்கும் போது, அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாய் என்னப்படும்? பரிசுத்தம் பண்ணப்படும். அவருக்கு பிரியமானதை பேசுவோம். சரியா? அப்படியே நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இயேசப்பா, கேட்ட வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய நாவு இயேசப்பா பரிசுத்தமா இருக்கணும். எங்களுடைய வார்த்தைகள் இயேசப்பா உமக்கு பிரியமானதா இருக்கணும். இயேசப்பா ஆண்டவரே விசுவாசமுள்ள வார்த்தைகள் வெளிப்படணும். அநேகரை இயேசப்பா ஆண்டவரே ஒரு என்கரேஜ் பண்ற இயேசப்பா, ஒரு மோட்டிவேட் பண்ற இயேசப்பா வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து வெளிப்படணும். இயேசப்பா உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அப்பா எங்களிடத்துல இருந்ததுன்னா இயேசப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எசப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எசப்பா ஆண்டவரே நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எசப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. கேட்ட வசனத்தை எசப்பா அவர்களுக்குள்ளே எசப்பா பிரயோஜனப்படுத்த நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமேன். அப்படியே நாம் எல்லா இளமி நின்று நாம் ஜெபம் கத்த நல்லுடைய வார்த்தை மூலமாய் நம்ம இப்படி பேசணும், நம்ம இப்படி பேசக்கூடாது, நம்ம எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நம்மளை நடத்துவாராக. நாம் அதற்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, எப்படி பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தீங்க. இந்த வாலிப நாட்களை யாரும் எங்களை அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட நாங்கள் நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாலிபர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை மாற்றும். எங்கள் நாவில் உங்களுடைய கிருபை இருக்கட்டும், எங்கள் நாவில் நீர் காவல் வைப்பீராக. நீர் அப்படி எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும்.
தடைப்பட்ட பிள்ளைகளையும் கத்தர் அடுத்த வாரத்தில் கொண்டு வரும். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து செல்வோம். விசுவாசத்தோடு செல்வோம். எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு வேலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.